அனைவருக்கும் வணக்கம். அகத்தமும் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஜூலை 30ஆம் தேதியை காண உள்ளோம். இந்த நாளில் தலைப்பாக பேரின்பம் என்று கூறலாம். அண்டவியல் நடப்பின் திட்டத்தை அறிபவர் புலம்புவதில்லை. பிரபஞ்சம் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப பொது நீதியும் ஒழுங்கற்ற நிலையில் வளைந்து கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் ஞானி தனது விருப்பத்தை வளைத்து தனது ஆசைகளை தெய்வீக ஒழுங்குக்கு உட்படுத்துகிறார். மேலும் அவர் பிரபஞ்சத்தை எல்லையற்ற பகுதியின் பொழுதுக்குரியவற்றை பூரணத்துவத்தை காண்கிறார். அழகிய காட்சியை அறிந்து உணர்ந்து அழகான பேரின்பம் காண்பவர் என ஜூலை 30ஆம் தேதி அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் என்ற தமிழ் பகுதியை எங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். ஜேம்ஸ் ஆலன் அவர் வைத்த ஆங்கில உரையை தற்போது வாசிக்கிறேன். Bliss, you can say it in acrostic, being liberal, intuitive, successful solvers. Being liberal, intuitive, successful solvers. Seize the cosmos, do not mourn over the scheme of things. They want the universe to bend their will and desire. Want lawlessness, not law. But the wise man bends his will and subjects his desires to the divine order, and he sees the universe as the glorious perfection of an infinitude of parts. To perceive it is the beautiful vision. To know it is the blissful, beautiful bliss. To perceive it is the beautiful vision. To know it is the beautiful bliss. That is, wherever we are, being in liberal, intuitive, successful solvers, we know and see the only successful things with happiness. தமிழில் கூற வேண்டுமென்றால் அண்டவியல் நடப்பின் திட்டத்தை அறிபவர் என்றும் பேரின்பம் காண்பார் என பதிந்து இன்றைய பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.